இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி மலை, அதாவது மைசூரில் இருக்கிற ஒரு மலையில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோயில் பேருனா சாமுண்டீஸ்வரி மலை. சாமுண்டீஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லி கோயில் இருக்கிறதுனால அங்கே போக போகிறோம். உள்ளே நான் வந்துட்டோம் ஆல்ரெடி. என்னென்னா மலை நல்லா இருக்குது ஏறுறதுக்கு. பார்க்கிங் ஏரியா வந்த உடனே 10 ரூபா கொடுத்துட்டு பார்க்கிங் ஏரியா இது பண்ணிக்கணும். உள்ளே வந்த உடனே மேலே செருப்பம் தொட்டு போகும்போது கிளாக் ரூம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொன்னாங்க. இல்லை நான் மேலே போய் பார்ப்போம்ட்டு வந்துட்டுருக்கோம். இதுதான் கடை வீதி. அந்த கடை வீதி சென்டரில் நான் போகிற மாதிரி இருக்கும். மலையில் ஏறும்போது என்னென்னா அங்கங்கே நிறைய வழியில் நிறைய கோயில்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரியெல்லாம் நிறைய காட்டியிருந்தாங்க. கிளாக் ரூம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் போய் பார்க்கணும். என்னென்னா மலையில் ஏற ஏற நம்மளுக்கு மூச்சு அதிகமாகிட்டே இருக்குது. அதை மூச்சு இது பண்ணும். அது இங்கே சாமுண்டீஸ்வரி கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எனக்குள்ளே ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, ரெண்டு பக்கமுமே இது இருக்குது, கடைங்க இருக்குது. ரெண்டு பக்கம் கடைகள் இருக்குது. இந்த கடையில் தான் நான் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். கோயிலுக்குள்ளே போகிறோமா இல்லை கடை வீதிக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்ற ஒரு டவுட்டு. மேலே இந்த இது இருக்குது, கோபுரத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு வித நிம்மதியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 வரைக்கும் தான் இருக்குமா. ஒரு ஏதோ கன்னடத்தில் எழுதியிருக்காங்க 15,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்றது தெரியுது. ஆனால் என்ன எதுன்னு தெரில. சாமுண்டீஸ்வரி temple.in போய் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே வந்தால் மேலே வந்தோம்னா ஒரு கிளாக் ரூம் கூட இல்லை அப்படின்னு எப்படி தான் வர பக்தர்கள்லாம் இது பண்ணுவாங்கன்றது ஒரு தெரில, எனக்கும் தெரில. நாங்கள் அங்கே கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா கூட்டமாக இருக்குது. இப்போ நார்மலான நாட்கள்லேயே கூட கூட்டம் அதிகமாக இருக்குங்களா, அந்த மாதிரி கூட்டமாக இருக்குது. பார்க்கலாம். ஆனால் ஒரு கூலிங் தான் இங்கே. எந்த ஹீட் அப்படின்றது இல்லை, வெயில் அடிக்கிற அந்த ஃபீல் தெரியல. 12 மணினாலும் வெளியில் வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கிற அந்த கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. லேசான கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிக அளவு கூட்டம் அப்படின்னு சொல்லணும். மார்னிங் 7:30க்குன்னா 10 மணிக்கு, அடுத்து 12 to 3:30 வரைக்கும் தான் கோயில் சாமி திறந்துடும். பிரசாத டைமிங்ஸ், அது பிரசாத டைமிங்ஸு. மேலேயே வருதுடா வண்டி. ஏண்டா மேலேயே வருது, இவங்க எப்படி வராங்க? தெரியலையே. இதெல்லாம் இல்லை, செருப்பு வைக்கிறது கடைலாம் இல்லைன்னா விஷயம் கீழே இந்த பூ விற்கிறவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் அந்த விஷயம் இல்லை. மேலே செருப்பு வைக்கிறது இடம், செருப்பு வைக்கிற இடத்துல மட்டும் விட சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கோயிலுக்கு வந்தால் சொல்லுவாங்கள்ல இந்த வியாபார யுக்திக்காக. நீங்கள் அதெல்லாம் நம்பிட வேணாம், நாமளும் நம்ம ஏமாந்துருப்போம். கோயிலோட அழகாக நீங்கள் வந்து ரசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி போட்டேன். இங்கேயும் கோயில் வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. மேலே மலைக்கு மேலே வச்சுருக்காங்க. நம்ம சுற்றியும் இதெல்லாம் சுற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போய் அங்கே என்னென்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம். தெரிலடா. அங்கே என்னத்துல பார்க்கிங் போட்டிருப்பாங்க. பைக்கில் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த மைசூரில் வந்து என்னென்னா ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்தோம்னா அதுக்கு ஃபோட்டோவுக்குன்னு அதுக்கு காசு 100 ரூபா. இங்கே அந்த வியாபாரம் வந்து இங்கே இதாக இருக்குது. சாமி கும்பிட்றதுக்கு இங்கே கப்பூரத்தை ஏற்றிட்டு கோகனட் தேங்காயெல்லாம் உடச்சிட்டு இப்படி உள்ளே போகிறதாட்டிருக்கு. இல்லை சாத்தி இருக்க மாட்டாங்க. டைம் ஆயிடுச்சா? கோயில் என்னடா லீவு? அப்படிலாம் இல்லை. அட நான் வந்த நேரம் கோயில் சாமி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கப்பா. வந்தோம் அப்படின்னா அந்த டைமிங்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தால் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்த டைமிங்க்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணாங்க, ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் கோயிலுக்குள்ளே வந்தால் ரெண்டுமே கரெக்டாக அந்த 3 மணி அந்த மாதிரி டைமிங்ஸ் தான் ஓப்பன் பண்ணுற டைமிங்ஸு. அதை தாண்டி இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக டைமிங்ஸ் கிடைக்காம போயிடும். அதனால் கோயிலுக்கு வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைமிங்ஸ் பார்த்துக்கிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட்டில் போய் பார்த்தோன்னா அந்த மகாபலீஸ்வரர் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலேருந்து பார்த்தோம்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூரோட ஒட்டுமொத்த வியூவுமே தெரியுது. நான் கொஞ்சம் வெளியில் வந்து அதோடய வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே குளம் இருக்குது, மலைக்கு மேலே குளம் 2-3 குளம் இருக்குது. அப்புறம் குளத்துக்காண்ட ஒரு கோயில் இருக்க மாட்டிருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்த மைசூரோட அழகு எல்லாமே இங்கேருந்து பார்த்து தெரியுது. பெரிய வெள்ளையாக ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்ஸாக மேலேயே வந்திருக்கலாம்.
வண்டி எடுத்துகிட்டு மேலேயே வரலாம், நாங்கள் தெரியாமல் கீழே பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். மேலேயே எடுத்துருந்துருக்கலாம், அது ஒன்று தெரியல. வந்து புது இடத்துக்கு வராங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அது இப்போ தெரியாத, நைட்டில் பார்த்தா தான் லைட் வெளிச்சம் தெரியும், இப்போ பார்த்தா எங்கே தெரியும். இப்போ எப்படி போகிறது? நிர்மலா சவுலா அப்படியா வந்த வழியில் போகலாமா, அது அங்கே ஏதோ உள்ளே போகிறாங்க, அந்த வழியே போகலாமா? ஏதாவது காரில் மேலேயே வர தெரில, நாம தான் தெரியாமல் வண்டி அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டேங்க. அதில் வண்டி அங்கே விட நேராக உள்ள போனாங்க போயிரு. ஆமாம், வந்து இங்கே ஏரியல் வியூ பாயிண்ட்னு ஒரு இடம் மலையில் ஏறும்போது இருந்துச்சு, இப்போ இறங்குற இடத்துல. அதனால் நம்ம இந்த ஏரியல் வியூ பாயிண்ட் வந்து நமக்கு பார்க்க போகிறோம். ಎರಡು ಎಷ್ಟಣ್ಣ ಒಬ್ರಿಗೆ? 20 ರೂಪಾಯಿ. ಹಾಂ ಸರಿ ಆಯ್ತಣ್ಣ. कितनी देर देखने देते हैं? வந்து இங்கேருந்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மைசூருமே இங்கேருந்து தெரியுது. ரேஸ் கோர்ஸ், இது வந்து ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டு. அந்த கோல்ஃப் ஹாக்கி எல்லாம் போடுவாங்க. நிறைய கிரவுண்டுக்கு நிறைய இருக்குது. இந்த ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டு, அந்த கோல்ஃப் கிரவுண்டெலாம் இங்கேருந்து பார்த்தாவே நிறைய தெரியுது. ஏன்னா க்ரீனிஷாக அங்கே வச்சுருக்காங்க, தான் இங்கே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்காங்க. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, பெரிய அளவில் ஒரு மாஸ் ஏரியா சிட்டி. கரையோரத்தில் நதியோரத்துலேயே இருக்கிறதுனால எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 20 rupees பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால தாங்க வியூவில் பார்த்துட்ருக்காங்க, தான் பார்க்குற தயார் நிலையில் ஆகிட்டுருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் சீக்கஸ்ட் அந்த கோயில் தான் வந்த மாதிரி, அந்த கோயில் தான் வேலையாகிட்டு என்னன்னு தெரில. இங்கே 2-3 கோயில், நிறைய பெரிய பெரிய கோயிலில் நிறைய கோயில் இருக்குது. இதில் இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 seconds கொடுத்துட்றாங்க 20 rupeesக்கு. இதில் என்னென்னா இங்கே இருக்கிற பேலஸு, அதான் இங்கே தெரியுது பேலஸு, இது பேலஸ். இங்கே இருக்கிறது மஹால், இங்கே இருக்கிறது ரெட் கலர் ಇರ್ತಲ್ವ, ಅದು ಏನನ್ನದು? ಓ ಸರಿ. ಹಾಂ, ಓ ಇಲ್ಲಿ ಇರೋದು ಜೆಎಸ್ಎಸ್ ಹಾಸ್ಪಿಟಲಾ? ಎಲ್ಲಿ? ಓ ಇದು ಹಾಂ ಹಾಂ ಹೌದು ಹಾಂ. ಓ ಸರಿ ಸರಿ. ಹಾಂ ಹಾಂ. ರೇಸ್ ಕೋರ್ಸಲ್ಲಿ ಏನು ಗೇಮ್ ನಡೀತೆ? ಓಹೋ, ಇದೇ ಇರುತ್ತಾ? ಕುದುರೆನೇ ಇರುತ್ತಾ? ರೇಸ್ ಕೋರ್ಸ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇದೆಲ್ಲಿನೇ ಇರುತ್ತೆ? ಆಫೀಸಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇರುತ್ತಲ್ವ, ಅದೇ ಆಫೀಸಾ? ಅಲ್ಲಿ ಆಟ ಆಡೋಕ್ಕಂತ ರೂಮ್ಸ್ ಯಾವ್ದು ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ? ಎಲ್ಲಿ? ಹಾಂ ಹಾಂ. ಹ್ಞೂ. ಓ ಸರಿ 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 ಸರಿ. ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿರೋದೇ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ. ಓಹೋ, ಪ್ಯಾಲೇಸ್ ಥರ ಕಟ್ತಾರಾ? ಇಲ್ಲಿ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ ಆ ಕಡೆ ಇರೋದನ್ನ ಒಂದು ಕಬಳೇಶ್ವರನ, ಆ ಕಡೆ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಇದಲ್ಲ, ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ ಹತ್ರ ಒಂದು ಇರುತ್ತಲ್ವ, ಅದು ಯಾವುದು? ಮಹಾಬಲೇಶ್ವರ. ಅದೊಂದು ಸ್ಟೋರಿ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಯಾವ ಸ್ಟೋರಿನ? ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿಗೆ ಪ್ಯಾಲೇಸ್ಗೆ ಅದಕ್ಕೆ ಸ್ಟೋರಿ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸರಿ. ಓ ಸರಿ ಸರಿ ಆಯ್ತು.